ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டேங்க. மொத்த நரமுடியும் டோட்டலாக உங்களுக்கு கருப்பாகணும் அப்படின்னா இந்த ஹேர் டேயை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து செமையாக ரெடி பண்ணியிருக்கோம். தலையில் ஒரு நொடியில் உங்கள் முடியல அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கும். செமையாக நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வந்து மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டே தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ உங்களுக்கு நிறைய முடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கே வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லாவே ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் முடியில் போட்ட செக்கில் நல்லா ரப்பர் மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் காய விட்டீங்க அப்படின்னா, காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே போயிட்டு வந்துட்டு தலை சீவிக்கலாம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைம் இருக்கிற நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த கலர் வந்து ரொம்பவுமே நல்லா நீடிக்கும். தொடர்ந்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரப்போ நல்லா ஒரு 2-3 மாதத்தில் டோட்டலாகவே நம்ம மொத்த நரமுடியும் வந்து செமையாக கருப்பாக மாறிடும். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஹேர் டே அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்துருக்கோன்னு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ப்ரஷ்ஷில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கிரீமி பதத்துக்கு தான் வரும். அதே மாதிரி இந்த ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து முடியல நல்லா வந்து பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நைஸாக வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போது நம்ம இந்த ஹேர் டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கருன்னு நல்லா செம்மையாக கலர் மாதிரி இருக்குது. இப்போ வாங்க இந்த ஹேர் டே வந்து நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பாத்திரம் வந்து ஸ்டீல் பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. நரைமுடி நல்லா முற்றிலும் வந்து மொத்த நரைமுடியும் நல்லா கருமையாகணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேர் டேயை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு 2-3 வாரத்துலேயே உங்கள் முடி டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். நல்லா வந்து இது ஒரு 3 மாதம் வரைக்கும் விடாமல் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ எப்போவுமே நம்ம அந்த வெள்ளை முடியே இல்லாத அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து கருப்பாக மாறிடுங்க. அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காய தோல் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா மண் இல்லாமல் கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தலைமுடி வந்து தலையில் அதிகமாக சூட்டுத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி உதிர்தல், முடி நரமுடி பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலை வந்து நல்லா எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு தலைமுடி குளுமையாக இருந்தாவே நரைமுடி வந்து நமக்கு வராது. அதுக்கு வந்து முக்கியமான பொருள் வெந்தயம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தலையில் ரொம்பவுமே பொடுகு தொல்லை, தொற்று பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து இருக்குது. அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சப்போஸ் அப்போ அது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 3 பாதாம் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இந்த கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தையும் வெங்காயத்தோலையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ மொத்த நரமுடியும் சூப்பராக வந்து நம்மளுக்கு செம்மையாக வந்து கருமையாக மாறும். இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குதுங்க. அதனால் இனிமேல் வந்து இந்த வெங்காயத்தோல், இந்த பூண்டு தோல் இதெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி எறியாமல் அழகாக சேஃப்டி பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் டேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஓரளவு கருக விட்டுறலாம். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பாதாமெல்லாம் நல்லா கருப்பாயிருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுபடணும். வெந்தயம், கறிவேப்பிலை எல்லாமே
கொஞ்சம் நீ வெங்காய சருகு மட்டும் கொஞ்சம் வறுபட மாதிரி இருக்குது. அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தான் அந்த ஹேர் டைக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து கலர் பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு தட்டில் வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் இதை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணணுங்க. நல்லா நைஸ் பவுடராக வந்து பண்ணிடுங்க. இதை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா அந்த சருகெல்லாம் நல்லா பொடுசாயிரும். நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சம் வெதுன்னு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பவுட்ரு செம்மையாகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைப்படாதெல்லாம் நம்மளுக்கு வந்து திப்பாக இருக்கிறதெல்லாம் மேலே நின்றுக்கும். நல்லா பவுட்ரு ஆகிறது மட்டும் கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து நைஸாக இருக்கும். தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து நீ சரியாக அரைப்படவே இல்லை பாருங்கள். இதை மறுபடியும் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைப்படாதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த பவுடரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பவுட்ரு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து நல்ல நைஸ் பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றாழை ஜெல்லு, ஃப்ரெஷ் ஜெல்லு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் ஜெல் வந்து ரெடிமேட் ஜெல் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் வந்து கற்றாழை ஜெல் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய், அதை வந்து 1 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இதில் நம்ம பாதாம் இது சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டையாக கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா வேலை செய்யும். நல்ல ஒரு பசை மாதிரி வந்து ரெடி ஆகிடுங்க. பார்த்திங்கனாவே தெரியும். இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அளவளவாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் வந்து நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த கற்றாழை வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஆயில் வந்து நல்லா பசையாகும். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி பிடிக்குதுன்ட்டு. சூப்பராக வந்து செமையான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை வந்து செமையாக ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். செமையான ஒரு ஹோம் ரெமெடின்னு கூட சொல்லலாம். இது நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு 3 டைம் 2 டைம் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா தேங்காய் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு கற்றாழையில் வந்து இது மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் காய விட்டு நீங்கள் அப்படியே கூட தலையை சீவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். இது தொடர்ந்து அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ முடி வந்து நரைமுடி, மொத்த நரைமுடியும் நல்லா கருப்பாக மாறும். இப்போ இதை வந்து நம்ம தலையில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
நல்லா ஜில்னஸாக இருக்கும் கற்றாழை போட்டு நம்ம செய்கிறப்போ. சரி, இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து நீங்கள் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கையில் கூட நீங்கள் டச் பண்ணுறதா இருந்தால் க்ளவுஸ் போட்டுட்டு டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் இந்த முன்னாடி எல்லா பக்கமே இருக்குது. நான் அங்கே வந்து இதை அப்ளை பண்ணுறேன், எப்படி பிடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். காய விட்டு நீங்கள் தலை சீவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் ஊற விட்டு மைல்டான சீவக்காய் தூள் போட்டு, ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கிற ஷாம்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஹெர்பல் ஷாம்பு சீவக்காய் அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கலரும் உங்களுக்கு வந்து நீடிக்கும். நல்லா ஜில்னஸாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு முடியல. அதிகமாக பார்த்திங்கன்னா முன்னாடி தான் லேடீஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் முன்னாடி தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து அவசியமாக தேவைப்படும் இந்த இன்சென்ட்டு. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி தலையில் எடுத்து போட்டுட்டு போய்க்கலாம். நல்லா காய விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு சீவிக்கலாம். போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கலர் அப்படியே இருக்கும். ஆனால் இது நீங்கள் தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து நம்ம கலரு சூப்பராக வந்து மாறி வரும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், நான் இந்த முன்னாடி மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் பாதாம், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால முடியில் வந்து வேறு ஏதாவது ஒரு தொற்று பிரச்சனைகள், முடி துறவு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து கிளியர் ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு க்ரீமியாக ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.